ஏதேன் தோட்டம் முழுவதும் பசுமையால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனின் அன்போடு அமைதியாக வாழ்ந்து வந்தார்கள். எல்லா மரங்களின் பழங்களையும் சுதந்திரமாக சாப்பிடலாம் என தேவன் அனுமதி தந்தார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் நல்லதையும் கெட்டதையும் அறிவிக்கும் மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஒரு நாள் ஏவாள் தனியாக தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் அறிவார்ந்த பாம்பு அவளிடம் மெதுவாக நெருங்கி அந்த தடை செய்யப்பட்ட மரத்தை சுட்டிக்காட்டி, இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ தேவனைப் போல் அறிவாளியாகி விடுவாய் என்று தவறான சோதனையில் ஈடுபடுத்தியது. ஏவாள் அந்த வார்த்தைகளில் மயங்கி மரத்திலிருந்த அழகான பழத்தை எடுத்து சுவைத்தாள். பின்னர் அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள். சில நொடிகளில் அவர்கள் தங்கள் தன்மையை உணர்ந்து பயத்தால் நடுங்கினார்கள். தவறை செய்ததற்கான குற்ற உணர்வு அவர்களை சூழ்ந்தது. தேவன் அதை அறிந்து அவர்களை அழைத்தார். அவர்களின் செயல் காரணமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. உலக வாழ்க்கையின் சிரமங்களையும் பொறுப்புகளையும் ஏற்க வேண்டியதாகியும் ஆனது. ஏதேன் தோட்டம் அழகின் உச்சம். மரங்களின் நிழலில் குளிர் காற்று வீச, பறவைகள் இனிமையாக பாட, அதில் ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த அமைதியில் வாழ்ந்தனர். தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கச் சொன்னார். ஆனால் ஒரு மரத்தை மட்டும் தொடக்கூடாது என்று எச்சரித்தார், ஞானத்தின் மரம். ஒரு நாள் சுருக்கமான கண்களும் வஞ்சகமான சிரிப்பும் கொண்ட பாம்பு ஏவாளை அணுகியது. இந்த பழம் உன்னை தேவனைப் போல அறிவாளியாக மாற்றும் என்று சூழ்ச்சி செய்தது. ஏவாள் சற்றே குழம்பினாள். ஆனால் ஆர்வம் அதிகமாகியது. அவள் பழத்தை பறித்தாள். அந்த ஒரு செங்கலைப் போல் இருக்கும் துணிவு ஒரு பெரிய மாற்றத்தின் கதவை திறந்தது. ஏவாள் அந்த பழத்தை ஆதாமுக்கும் தந்தாள். அவர்கள் இருவரும் ஒரு இரண்டாவது யோசனையின்றி அதை சாப்பிட்டார்கள். உடனே அவர்களது கண்கள் திறந்தது. ஆனால் அது அறிவின் மகிழ்ச்சி அல்ல. அவர்கள் முதலாக வெட்கம், பயம், குற்ற உணர்வு போன்றவை என்ன என்பதை உணர்ந்தனர். தேவன் அவர்களை தேடி வந்தபோது அவர்கள் மரங்களுக்கு பின்னால் மறைந்தனர். பாவம் உலகுக்குள் நுழைய தூய்மையால் நிரம்பிய தோட்டம் நொடி நேரத்தில் மாறியது. அந்த நாளில் மனிதன் முதலாக தேவனிடமிருந்து விலகினான். ஆனால் அன்பு கொண்ட தேவன் அவர்களை விடவில்லை. தண்டனையோடும் கருணையோடும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான பாதையை அவர்களுக்கு அமைத்தார். இது மனிதனின் கண்கள் திறந்த நாள். ஆனால் அதே நேரம் பாவமும் உலகில் நுழைந்த நாளும். ஏதேன் தோட்டத்தின் அமைதியை ஒரு நாள் ஒரு சத்தம் கிழித்தது. ஆதாம் மற்றும் ஏவாள் தங்கள் கண்களால் ஒரு புதிய உணர்வை கண்டார்கள். பாவம் அவர்களை தொடர்ந்திருந்தது. அவர்கள் மரங்களில் மறைந்து நின்றபோது கருணையாலும் நீதியாலும் நிறைந்த தேவனின் குரல் தோட்டத்தை கடந்தது. ஆதாம், நீ எங்கே என்று கேட்டார் தேவன். அந்த ஒரு கேள்வியே அவர்களின் இதயத்தை இடித்தது. தப்பித்தல் பயனில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். நடுங்கிக் கொண்டு அவர்களே முன் வந்தார்கள். தேவன் அவர்களை கண்டித்தார். ஏமாற்றத்தின் விலையை அவர்கள் புரிந்து கொள்ளச் செய்தார். பாம்பின் வஞ்சகமும் மனிதனின் கீழ்ப்படையாமையும் வெளிச்சத்திற்கு வந்தது. இது தண்டனை மட்டுமல்ல, சத்தியத்தின் விசாரணை. ஆனால் அந்த விசாரணையிலும் கருணை இருந்தது. தேவன் அவர்களுக்கு உடையாடை செய்து கொடுத்தார், அவர்களை காக்க. இன்ப தோட்டத்திலிருந்து வெளியேற வேண்டியிருந்தாலும் புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை அவர்களுடன் செலுத்தப்பட்டது. அன்று மனிதன் விழுந்தான். ஆனால் தேவனின் அன்பு என்றும் நிற்கும் என்பதை உலகம் முதன்முறையாக கற்றுக்கொண்டது. ஏதேன் தோட்டம் பூமியின் அழகான சொர்க்கம். அங்கே ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுடன் நேரடியாக பேசி பாவமில்லாமல் அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் பாம்பு ஏவாளை ஏமாற்றி தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிடச் செய்தது. ஏவாள் அதை ஆதாமுக்கும் கொடுத்தார். அவர்கள் கண்கள் திறந்தன. ஆனால் அது குற்ற உணர்வு மற்றும் பயத்தால் நிரம்பிய கண்கள். தேவன் அவர்களை அழைத்து கேட்டார். அவர்கள் உண்மையை மறைத்தனர். பாவம் உலகில் நுழைந்தது. தேவன் துக்கத்துடன் ஆனால் நீதியோடு அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். இனி அவர்கள் வாழ்க்கையை உழைப்பாலும் கஷ்டங்களாலும் வாழ வேண்டும். ஆனால் தேவன் கருணையையும் காட்டினார். அவர்கள் குளிரில் தவிக்காமல் தோலினால் செய்யப்பட்ட உடையை கொடுத்து ஒரு நாள் மீட்சிக்கான பாதை வரும் என வாக்குறுதி அளித்தார். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஆதாம் மற்றும் ஏவாள் புதிய அறியாத உலகில் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியது. இனி அவர்கள் முன்பு அறியாத கஷ்டங்களையும் உழைப்பையும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது.
நிலத்தை உழுதல், உணவு தேடுதல், சூடான சூரியனையும் கடுமையான குளிரையும் தாங்குதல் இவையெல்லாம் அவர்களின் புதிய வாழ்க்கையின் பகுதி. ஆனால் இந்த கஷ்டங்களுக்குள் கூட ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. அவர்கள் இருவரும் குழந்தைகளை பெற்றனர். கேயின், ஆபேல், பின்னர் சேத். மனித குலம் இந்த சிறிய குடும்பத்திலிருந்து விரிந்து பரவத் தொடங்கியது. உலகம் இன்னும் புதிது. சோதனைகளும் இருந்தன, தவறுகளும் நடந்தன, ஆனால் வளர்ச்சியும் நடந்தது. ஆதாம் ஏவாள் தங்கள் தவறுகளின் விளைவையும் தேவனின் கருணையையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர். மனிதன் உழைப்பில் வாழ வேண்டும், ஆனால் நம்பிக்கையுடன் முன்னேறினால் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் எப்போதும் இருக்க முடியும் என்று அவர்கள் உணர்ந்தனர். இந்த நாளில் இருந்து மனித வரலாறு தொடங்கியது. கஷ்டத்திலும் நம்பிக்கை, தண்டனையிலும் கருணை இருக்கும் பயணம்.